கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த நாளிலையும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியா 1வது அதிகாரம் 12வது வசனத்தில், என் வார்த்தையை உனக்கு நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையில் தேவனை பார்த்தீங்களா? என் வார்த்தையை நான் உனக்கு தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஆணித்தனமாக சொல்லுகிறாங்க. அதாவது நம்ம வேண்டிக் கொள்வது எதுவாக இருந்தாலும் கூட அதை தேவன் தீவிரமாய் நிறைவேற்றி கொடுப்பாங்களாம். எத்தனை பேர் தெரியுமா இப்படிப்பட்ட நல்ல தேவனை அறியாம ஏதோ ஒரு காரியத்துக்காக அவங்க ஓடிக்கொண்டே இருக்கலாம், அதெல்லாம் அவங்களுக்கு நடைபெறாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவன் இடத்துல நீங்கள் வந்து பாருங்களேன், நீங்கள் கேட்குற காரியம், நீங்கள் நினைக்கிற காரியத்தை தேவன் என்ன செய்கிறாங்க? உடனடியாக நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என்னுடைய வார்த்தையை நான் தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லுகிறாங்க. ஆம் சகோதரன் சகோதரிகளே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அநேக நாட்களாக நீங்க கலங்கலாம், நீங்க அழுது கொண்டு இருக்கலாம், நீங்க புலம்பி கொண்டு இருக்கலாம். அநேக நபர்களிடத்துல நான் இதை கேட்டு எனக்கு நடக்கலையே, ஏன் என்னுடைய வாழ்க்கை மாத்திரம் இப்படி இருக்கிறது என்று சொல்லி நீங்க அநேக நாட்களா புலம்பி கொண்டு இருக்கலாம். சகோதரன் சகோதரிகளே, உங்களை ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் வாக்குகளை கொடுத்து அவர் வாக்கு மாறாத தேவனாய் இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறாங்க, என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறாங்க. பாருங்களேன், இப்படிப்பட்ட நல்ல தேவனிடத்துல நீங்க வந்து பாருங்களேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள், உபத்திரங்கள், அவமானங்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு நீங்கி போகும் என்று சொல்லி ஆண்டவர் ஆணித்தனமாக சொல்லுகிறாங்க. இந்த உலகத்துல உபத்திரம் உண்டுங்க, ஆனாலும் நீங்கள் திடமனதோடு இருங்கள் என்று சொல்லி நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாங்க. இந்த உலகத்துல எது வேணாலும் கிடைக்காம இருக்கலாம், நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தேவனிடத்துல கேட்டு தேவன் ஒரு நாளும் கூட அந்த இதை கொடுக்காம இருக்க மாட்டாங்கங்க. ஏசப்பாவோட வாக்குகளை ஆண்டவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையில எந்த காரியம், என்ன விண்ணப்பமாய் இருந்தாலும் கூட ஏசப்பா கிட்ட நீங்க கேட்கும் பொழுது ஏசப்பா எல்லாவற்றையும் உங்களுக்கு தீவிரமாய் நிறைவேற்றி தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறாங்க. அதனால இந்த ஆண்டவரை மட்டும் நம்புங்க, இந்த ஆண்டவரை மட்டும் நேசிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாங்க. God bless you.